மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கு செலவு பண்ணவும் ரெடியா இருக்கணும். அப்படி சொல்லாதீங்க, நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு சத்தம் கேட்கலையே ராஜா. கண்மணி ஏன் பொண்டாட்டி கல்யாண மண்டபத்துல மிஸ் ஆயிட்டா. ஜாதகப்படி திரும்ப என்கிட்டயே வருவா. சரி, நாங்க வர வைக்கிறோம். இனிமே நீ கவலைப்படாத. தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நீ நகை கொண்டு வந்தா கண்மணி நிச்சயம் உனக்கு தான். நீ இத தப்பா எடுத்துக்காத, அவரு சொல்றத பெருசா எடுத்துக்காத. இது உனக்கு எப்படி பிரஸ்டீஜ் ப்ராப்ளமோ அப்படிதான் எங்களுக்கும் இது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். இனிமே இத நான் பிளான் பண்றேன். ஏதாவது ஒரு சண்டையை உருவாக்கி பிரச்சனையை பெருசாக்கி வருண் வாயாலியே கண்மணிய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல வைக்கிறேன். ஆமா ஆமா, ஏற்கனவே பூமிகா விஷயத்துல இது நாங்க செஞ்சதுதான். ஓ, வெறும் இல்ல, இப்ப இது வாசுகி 2.0. எதுவோ சீக்கிரமா நல்ல செய்தி ஏதாவது சொல்லுங்க. அடுத்த தடவை வரும்போது கோயம்பேட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் புடிச்சிட்டு வாயா. என்னங்க நீங்க? ஏங்க, அடுத்த தடவை நீங்க மட்டும் தனியா வாங்க. இந்த அட்டைப்பூச்சி வேண்டாம். கரெக்ட் தான். வரங்க. வாசுகி, அவன் என்ன கம்பளி பூச்சி அட்டை பூச்சின்னு சொல்லிட்டு போறான், நீ கரெக்ட்டுங்கற. நீங்க அது மட்டும் இல்லங்க, சரியான புள்ள பூச்சி. நகையை வாங்கி என் மானத்தை இப்படி வாங்கிட்டீங்களே. இல்ல வாசுகி, நடந்தே வீட்டுக்கு வாங்க, அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். கொடுங்க. வாசுகி, வாசுகி நானும் வரேன். வாசுகி, வாசுகி விட்டுட்டு போயிடாத வாசுகி. வராதீங்க. வாசுகி, கதவை திற வாசுகி. வாசுகி விட்டுட்டு போகாத வாசுகி. வாசுகி கதவை திற வாசுகி, ப்ளீஸ் வாசுகி. என் கையில 5 பைசா இல்ல வாசுகி. வாசுகி 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 வாசுகி. ஐயோ, விட்டு போயிட்டாலே. பர்சு கூட எடுத்துட்டு வரலையே. கண்மணி, என்ன பண்ற? பூமியும் நீங்களும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ்ல இதுதான் பெஸ்டா இருந்தது. அதான் ஒரு பிரிண்ட் போட்டு பெட்ரூம்ல வச்சிருக்கேன். இதை இங்க மாற்றதுனால எனக்கு எந்த சங்கடமும் இல்லை சீனியர். ஏன்னா கடந்து போன விஷயங்களை, நம்மளால மாத்த முடியாத விஷயங்களை நாம ஏத்துக்கணும். அப்பதான் நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். நான் இதை உங்களுக்காக சொல்லல, எனக்காக சொல்றேன். வாசுகி, என்ன ஒண்ணுமே சொல்லாம போற? வருண் ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி எந்த நினைப்போ இல்லாம கல்லாதான் இருக்கான். ஆனா இந்த கண்மணி அவனை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சுக்கிட்டே இருக்கா. இப்படியே போனா ஃபர்ஸ்ட் நைட் நடந்துரும். நாம வேற அந்த கணேசன் கிட்ட கை நீட்டிட்டோம். ஏதாவது யோசி வாசுகி. என்ன பண்ணலாம்? அதாங்க ஃபர்ஸ்ட் நைட்டை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வருணுக்கு ஏதாவது நடக்கணும், அவன் கை கால் உடையணும், அவன் 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஐ முத்துமால வாசுகி, இதப்ப வாங்குன? ஏய், என்ன பண்றீங்க? இப்படி முரட்டுத்தனமா புடிச்சு இழுக்கிறீங்க. முத்துமால அறந்து போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லா முத்தும் இந்த படிக்கட்டுல செதறிடும், எடுக்கவே முடியாது. யாராவது கால் வச்சா வழிக்கு விழ வேண்டியதுதான். நாம வேற முத்துமால வாங்கிக்கலாம். நல்ல வேலை, அப்படி எதுவும் நடக்கல. ஏங்க, சூப்பருங்க, சூப்பர் ஐடியா. என்ன குட் ஐடியா? என்ன சொல்ற? என் முத்துமாலிய நல்லா புடிச்சு இழுங்க. ஏய், என் பலம் தெரியும்ல, நான் முரட்டாம்பல முத்துமால அருந்துடும். ஆமாங்க, அது அருந்து செதறணும். அதுதான் எனக்கு வேணும். நல்லா புடிச்சு இழுங்க. இழுங்க. வெரி குட், சூப்பரா செதறிடுச்சு. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, வருண் வரான் போல இருக்கு. வாங்க நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏய், அவன் மாடிப்படியில இறங்குனா
முத்துல காலை வச்சு வழுக்கி விழுந்து கை கால உடைச்சுவானே. ஐயோ, மரமண்ட மாதவா, ஆ? அதுதான் என் பிளான். ஓ, ஓ. உங்களுக்கு புரியலையா? சீக்கிரம் சரி, வாங்க, சரி, பாத்து வா. பாத்து வாங்க. பாத்து வாங்க. சீக்கிரம் வாங்க. ம். முத்து மேல கால் வைடா. கடவுளே, அவன் காலை எடுத்து முத்து மேல வையி. ச்சே, என்னங்க தப்பிச்சிட்டான்? ஐயோ, ஆசி கெட்டவன். உன் முத்துமலையும் போச்சு. ஓ, கிருஷ்ணா ஆ? கிருஷ்ணா, பேங்க் போறேன்னு சொல்லிட்டு பாஸ்புக்கை மறந்து வச்சுட்டு போறீங்க. ஓ சரி இரு, நான் வரேன். இருங்க, நானே வரேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. யாரோட முத்து மாலையோ விழுந்து செதறி இருக்கு. அது தெரியாம நான் காலை வச்சிட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இல்ல. ஓகே. சரி, பாஸ்புக் எங்க? ஒரு செகண்ட். என்னங்க? என்ன சீனியர், எங்க? இங்க இங்கயா? அழகழகா அது தோன்றுதே, அது தோன்றுதே. ஷோ, கண்கள் ரெண்டும் உன்னை காணவே நிதமும் ஏங்குதே. போயிடுச்சுல? வானவில் வண்ணம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்ததே. நான் போயிட்டு வரேன். நீண்ட தூர தேடல் இன்று ஆய்கின்றதே. நெஞ்சம் நூறு பாடல் தேடும் ஓசை எல்லா ராகம் நீதானே. வாசுகி, என் பிளான் சொதப்புனா என்ன உண்டிலன்னு பண்ணிடுவ. இப்ப பாரு, உன் பிளானே சொதப்பிடுச்சு. முத்துமால பிளானு அவங்கள பிரிச்சு வைக்கும் பார்த்தா முத்தம் வரைக்கும் கொண்டு போய் முக்காபலா பண்ணிருச்சு. எல்லாம் உங்களாலதான். ஒரு முத்து மாலையை ஒழுங்கா அறுக்க தெரியுதா உங்களுக்கு? ஓ, நீங்க மட்டும் ஒழுங்கா அறுத்திருந்தா அது வருண் கால் வைக்கிற இடத்துல கரெக்டா விழுந்திருக்கோம்ல. ஒரு பிளான் சொன்னா அது ஒழுங்கா செய்யவே தெரியாதுல்ல. இப்படிதான் சொதப்பிட்டு வந்து நிப்பீங்களா? சரியான துப்புக்கட்ட ஆளு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. ஐயோ, நீயே பிளான சொல்லிட்டு இப்ப என் மேல பழிய போட்டுறியா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொண்டாட்டி தானே. புருஷன் மேலதான் எல்லா பழியும் போடுவ. ஏன்னா புருஷங்க நாங்க தான் எப்பவுமே இழிச்ச வாயனுங்க. உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.
எழுது. பாரு, இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கியே, என்ன விஷயம்? ம்? பாருக்கு உன் கூட இருக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? ம்? இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும், அதை கொண்டாடணும்னு தானே நாங்கெல்லாம் ஆசைப்பட்டோம். ம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் பாடம் படிச்சுட்டு இருக்கேம்மா. பாரு சொல்லி தராங்க. பாடம் தானே, நான் சொல்லித் தரேன். ஆ, நான் சொல்லி கொடுக்கறேன். ஸ்கூல்ல மட்டும் நீ பப்புக்கு பாடம் சொல்லி கொடுத்தா போதும். வீட்டுல வருணுக்கு மட்டும் பாடம் சொல்லி கொடு, என்ன? பாரு, ம்? எந்த பாடம்? சித்தப்பாக்கு எக்ஸாமா? ஐயோ, அவருக்கு அம்மா என்ன சொல்லி கொடுக்க போறாங்க? ஆ? சொல்லு பாரு. பப்பு முதல்ல படி, என்ன? ஆ? போங்க, ஆ? எதையோ மறைக்கிறீங்க. உங்க ரெண்டு பேர் கூடயே அக்கா. ஐயோ, ஏ பப்பு, கோச்சிக்கிட்டு கண்மணி, போறீங்க. இரு. அத்தை, என்ன கண்மணி, உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? உன் முகத்துல சிரிப்பை பார்க்க என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆ, வருண் மனச மாத்திக்கிட்டானா? கொஞ்சம் கொஞ்சமா. அது நல்லது தானே. வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரணம் காட்டி வாழாம இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லம்மா. எத்தனை காரணம் இருந்தாலும், எத்தனை தடங்கள் வந்தாலும் போராடி வாழ்றதுதான் கெட்டிக்காரத்தனம். நீ கெட்டிக்காரின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். சந்தோஷம். என் பையனை புரிஞ்சுக்கிட்டு அவன் மனச கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்தணும். என் பிள்ளையோட முகத்துல நான் சந்தோஷமான சிரிப்பை பார்த்தே நாளாச்சு. அவனோட முழு சந்தோஷமா நீ மாறணும். அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடு. நிச்சயமா அத்தை. அப்புறம் இந்த பப்பு எங்கேயோ கோச்சிட்டு போயிட்டான், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இரு. பப்புவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ போய் உன் புருஷனை கவனி. ம்? ம். பேசாமல் நீயும் செய்கின்ற மாயம் பேரின்பத்தேனூரிலும் ஓயாமல் வீசும் தெய்வீக வாசம் உன்னோடு கண்டேனே ஊதா பூவே. சாரி, நீ வந்ததை கவனிக்காம வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க எதை யோசிச்சு இவ்ளோ டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த முத்துமாலை எப்படி அருந்து மாடி படிக்கட்டுல விழுந்ததுன்னு எனக்கு தெரியல. அது அப்போ நடந்ததெல்லாம் இதுல உங்க தப்பு என்ன இருக்கு சீனியர்? தெரியாம தானே நடந்துச்சு. நான் தான் பார்க்காம முத்துல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன். நல்ல வேளை நீங்க என்ன புடிச்சிட்டீங்க, இல்லைன்னா கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருக்கும். விழும்போது தெரியாம முத்தம் வேற கொடுத்துட்டேன். சாரி. பரவாயில்ல, தெரியாம நடந்த அது ஆக்சிடென்ட் தானே. தெரிஞ்சே நடந்தாலும் அது ஆக்சிடென்ட் தான். நம்ம கல்யாணம் மாதிரி. ப்ளீஸ் பழச நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. மேல் விழுந்த மழை நொடியில் கலைந்த கனவே கண்களின் காட்சி பிழை நீயும் நிழலந்தான் துணை.
என் விரல் பட விலகிடும் கவலைகள் இதோ உன் நினைவுகள் தலையை கோதுதே. கிருஷ்ணா, நாம இந்த வீட்டுல சந்தோஷமா குடும்பம் நடத்துறோம்னு அத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்துறது மனசு ரொம்ப உறுத்துது. கண்மணி, உன் மனசுல வேற யாரோ இருந்தாங்க. என் மனசுல பூமி தான் இருக்கா. இது எதையுமே புரிஞ்சுக்காத என் அம்மா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுதானே ஆகணும். இதுல நாம என்ன பண்ண முடியும் கண்மணி? பூமியோட இடத்த நான் நிரப்புவேன், இந்த குடும்பத்துக்கு வாரிசு தருவேன்னு அவங்க நம்பிக்கையா இருக்காங்க. அந்த நம்பிக்கை போய் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அத்தை நம்பிக்கையா இருக்காங்க. அதனால அப்பா வீட்டுல நம்ம நடிச்ச மாதிரி இங்க அத்தை கிட்டயும் நடிச்சா நாடகத்துல நம்ம 2 பேருமே நடிகர்கள் தான். நீ நடிச்சு நான் நடிக்கலனா நீ தான் மாட்டுவ. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மா கிட்ட நடிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல கண்மணி. காலையில கூட நான் சீக்கிரம் எழுந்து என் போர்வை தலகணை எல்லாம் மடிச்சு உங்க பக்கத்துல வச்சிடுறேன். அப்பதான் நானும் உங்க கூட பெட்ல படுக்கிறேன்னு அவங்க நினைப்பாங்க. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் கண்மணி. ஐ எம் சோ சாரி. இப்பெல்லாம் கஷ்டம் எனக்கு இஷ்டமாயிடுச்சு. குட் நைட். ஓம் அங்காள அம்மையை போற்றி, ஓம் அருளின் உருவையை போற்றி, ஓம் அம்பிகை தாயை போற்றி, ஓம் அன்பின் வடிவை போற்றி, ஓம் ஆனந்த ரட்சகையை போற்றி, ஓம் அருள் பெரும் ஜோதியை போற்றி, ஓம் அன்னபூரணியை போற்றி, ஓம் அமுத சுவையை போற்றி. ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் ஆதி பரம்பொருளே போற்றி, ஓம் ஆதி பராசக்தியே போற்றி, ஓம் ஆனந்த வல்லியே போற்றி, ஓம் ஆங்காரி அங்காளியே போற்றி, ஓம் ஆறுமுகம் அன்னையே போற்றி, ஓம் ஆதியின் முதலே போற்றி, ஓம் ஆக்கு சக்தியே போற்றி, ஓம் இடர் நீக்குமலே போற்றி. பரவாயில்லையே, பூமி மாதிரியே நீயும் சரளமா ஸ்லோகம் சொல்ற. எங்க அப்பா என்ன தினமும் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது சாமி சந்நிதியில உட்கார வச்சுட்டு மடத்துல பிரசாதம் பண்ண போயிடுவாரு. அதனால எனக்கு எல்லா சாமி ஸ்லோகமும் மனப்பாடம் அத்தை. அப்படியா? நீ கொடுத்து வச்சவ. குட் மார்னிங் பாரு. குட் மார்னிங் மா. குட் மார்னிங். பப்பு, நீ எப்போ வருவேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க வா. தோ வரேன். டேய், இந்த மாலைய மேல இருக்கிற சாமிக்கு போடணும். இது சித்தப்பு இருக்காரே, அவரை ஹெல்ப் பண்ணுவாரு. டேய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.